இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒரு வசனத்தை மையமாய் வைத்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர்கள் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கீழ்ப்படிதல் ரட்சிப்பை தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டுங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. தகப்பனுக்கு தன் பிள்ளை கீழ்ப்படுகிறது போல நீங்களும் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்னுடைய தகப்பனார் கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவருடைய கீழ்ப்படிதலை நான் பார்த்து என்ன பண்ணுகிறேன்? நான் கீழ்ப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு தகப்பனா இருக்கிறது போல அவர் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? முதல் ஒரு சப்கட்டிங் போட்டு அழகா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் அழகா சொல்லுகிறார். வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அழகா மரண பரியந்தமும் தம்மை கீழ்ப்படிந்தவராகி. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம வேலை செய்கிற நிறுவனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய பெற்ற தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படி. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் பின்னாடி. அப்படி அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எதிர்பார்க்கிறா, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது கொஞ்சம் கடினமான காரியம். நம்ம நினைக்கிறதா நம்ம செய்யணும்னு நம்முடைய மாம்சங்கள் எண்ணுகிறது, நினைக்கிறது, உந்துகிறது, செயல்படுத்துகிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் என்ன செய்ய விடக்கூடாதான்? ஆளுகை செய்ய விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? என்னுடைய ஆண்டவர், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால நானும் அவரை போல கீழ்ப்படிவேன். ஆனால் நம்ம கீழ்ப்படிய முடியாதபடி நம்மளை ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு நம்மளை என்ன செய்யும்? தடுக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு உங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கைகளை தட்டுங்களே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரங்களை தேவனுடைய அவயங்களாய், தேவனுக்கு பிரியமான பலியாய்,
தேவனுடைய விருப்பத்திற்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறார்னா அவருடைய ராஜ்யத்தின் கட்டுறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அப்போ ஆண்டவர் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி கிளம்பி வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்ய வைத்து நம்மளை பலப்பட்டு ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்காக, அல்லேலூயா, தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயம் ஆவி பரிசுத்தாவியர் எனக்குள்ள வந்து மகிழ்ச்சியை. ஆமாம், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆலயத்துக்கு வரணும்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்முடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக, அவயங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே பாவம் என்ன செய்யாதான்? வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, 10ஆம் அதிகாரம் ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப ஏன் வந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல? அதான் முதல்ல மாம்சன் பேசினாரு, இங்க சொல்றாரு நம்முடைய சுய விருப்பம். நம்ம நினைச்சதை என்ன செஞ்சிடணும்? நடந்து விட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்ப என்னன்னா, தங்களுக்கான ஒரு சுய நீதியை நாங்கள் நினைத்ததுதான் நடக்க வேண்டும். உண்மைதான், நம்ம நினைச்சது நடக்கணும். ஆனா அது தெய்வம் நினைக்கிறதா இருக்கணும். அது தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுயமான காரியத்தை செய்கிறதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய சுயமான காரியத்தை செய்யாதபடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 5:21 வாசிங்களே. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்களா? முதல்ல கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கன்னா, குடும்பமாய் மாற்றப்படும் பொழுது கணவர் நான் சொல்றதைத்தான் செய்யணும்னு அவர் சொல்வாரு, மனைவி நான் சொல்றதைத்தான் செய்யணும்னு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ தெய்வத்துக்கு பயந்து 2 பேருமே கீழ்ப்படிந்திருங்க. ஆண்டவர் எதை சொல்லுகிறார்னா, தேவன் தான் அந்த குடும்பத்திற்கு தலைவர் என்பதை சொல்லுகிறார். எப்படி சபைக்கு தேவன், கர்த்தர், ஆவியானவர், குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு தலைவராய் இருக்கிறது போல, ஒரு குடும்பத்திற்கு தேவன் முதல்ல என்ன செய்வார்? கடவுள் தலைவராக இருக்கார், 2வது கணவர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறார். அதுக்கு பின்னாடி தான் அடுத்த வசனத்தை நீங்க 5:22 வாசிச்சீங்கன்னா தெரியும். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல, கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம். முதல்ல கடவுள் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப நம்ம ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை அப்படின்னு சொல்லி, ஆனா கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, கீழ்ப்படிவதற்கு நாம் சரியான வழியில நடத்தப்பட வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும்னா நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளாலும் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நல்ல கைகளை தட்டுங்களே. ஆண்டவர் சொல்றாரு, குதிரைக்கு ஏன் கடிவாளம் போடுறாங்க அப்படின்னா, அது ரோட்டை பார்த்து தான் ஓடணும். குதிரைக்கு கடிவாளம் கட்டப்படுகிறது போல நாமும்
சத்திய வசனத்தினால் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்கு நேராய் நாம் நடக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அழகா ஒரு உதாரணம் சொன்னாரு. பெரிய கப்பல் எப்படி திருப்பப்படுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் நம்மளை சரியான வழியிலே சுக்கானை போல நம்மளை திருப்பி நேரு வழியாய் நம்மளை நடத்துகிறார். குதிரையை போல கடிவாளம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்படின்னா மனம் போல போக்குல போகக்கூடாது. ரெண்டாவது, ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம சரியான வழியில நடத்தப்படுவோம். நம் கீழ்ப்படிவதற்கு தேவன் நமக்கு வழி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அதே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பிசாசை எதிர்த்தீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள். கைதட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியணும்னாலே பிசாசை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும்? இப்ப ஆண்டவர் கீழ்ப்படின்றாரு. அப்ப நம்ம நினைக்கிறது, கணவர் கீழ்ப்படுகிறதா, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதா, பிள்ளை கீழ்ப்படுகிறதா, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறதா, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஆன்சர் வச்சிருக்கிறாரு. குறித்து வேகமா வச்சுக்குங்க. 1 பேதுரு 2:13, 14, 18 வாசிங்களே. ஆணையோட வாசி. மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? அரசாங்கத்தினுடைய சில சட்டங்கள் இருக்கு, அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதான் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும். அடுத்து வாசிங்கன்னா தெரியும். 14 வாசிங்க. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்குண்டாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்கள் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்கள் ஆனாலும் சரி கீழ்ப்படிந்திருங்கள். 18வது வசனம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும். அல்லேலூயா. சாந்த குணம்டா சொல்றாரு. முரட்டு குணத்துக்கெல்லாம் நம்ம கணவர் முரட்டு குணமா இருந்தாருன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அவர் அன்பா சொல்லி அவரை திருத்துற விதத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? திருத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அது கட்டளைகளுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ராஜாக்களுக்கு, நன்மை செய்கிறவர்களுக்கு, தீமையே செஞ்சாலும் நமக்கு அதிகாரியா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்ன்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் அப்படி சொல்ற. அடுத்து 1 பேதுரு 3:1 வாசிங்களேன். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. சரி, அதோட தொடர்ந்து 5:6 வாசிச்சிருங்க சிஸ்டர். 5:6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கடவுளிடத்துல எப்படி இருந்தாங்களா? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். அல்லேலூயா. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அலங்காரமா மாறிடுவீங்களா? இந்த வசனத்துக்கு வாங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு என்னவா இருப்பீங்களா? பிள்ளைகளை. அல்லேலூயா. நீ ஆபிரகாமுக்கு குமாரத்தின்னா சாராளுக்கு நீங்க மகதையா மயந்தேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? சரி, மனைவியை சொல்றீங்க, கணவரை சொல்றீங்க, பிள்ளைகளை. இப்ப அடுத்து பிள்ளைகளுக்கு வர, வாலிபர்களுக்கு வர போறோம். பாருங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 5வது வசனம். அந்தபடி இளைஞரே
மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, வாலிபர்கள் தங்களுடைய சபையில இருக்கிறவங்க அல்லது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. அப்ப வாலிபர் தான் கீழ்ப்படியணும். நம்ம ஒருவருக்கொருவர் சகோதரிமார்கள் மூத்தவங்க வயசானவங்களா கீழ்ப்படிய கூடாதுன்னு சொல்றாரு. நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் என்பது தாழ்மையின் அலங்காரம். நீங்க அவருக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னா கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே இளையகுமாரன் இடத்துல எப்பொழுது எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேனோ அப்பையெல்லாம் பட்டு வருஷத்துல உருகி விட்டேன். ஒண்ணும் இல்ல, பண்ணி மேய்க்கிறதுக்கு பண்ணி திங்கிற தவிட்டு கூட நம்ம பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுது தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பயே கர்த்தர் அவனை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தானே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம். எப்பொழுது தகப்பனாருக்கு கீழ்ப்படின்ற எண்ணம் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப வந்தாலே நம்ம எப்படி மாறிடுவோமா? அலங்காரமா மாறிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அலங்கரிப்பார் நம்மளை. நம்மளுக்கு தேவையான சத்தியத்தை அவர் போதிக்கிறவர். நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். இப்ப எல்லாம் கொடுத்தது எல்லாமே இந்த கீழ்ப்படிதலுடைய இன்ட்ரோடக்ஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிதான் நமக்கு தேவையான சத்தியம் வரப்போகிறது. சரி, இப்ப இந்த கீழ்ப்படிதலுடைய முதல் படி அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துவீங்க. அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். அவங்கள பார்த்து இப்பொழுது கீழ்ப்படிந்தீங்கன்னா இது நடக்கும். இப்ப ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த, கைகளை தட்டுங்களே, அல்லேலூயா. நோவா நம்மளை போல வாழ்ந்த காலத்துல தேவனோடு உறவாடுகிறவராய், தேவனோடு பேசுகிறவராய், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராய் காணப்பட்டார். ஆமீன் சொல்லுங்களே, அல்லேலூயா. சரி, இப்படி வாழ்கிற மனுஷர்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு, எப்ப நீ பேலையை கட்டு, ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தாதான் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாதான் ஒரு கூட்ட ஜனத்தை நோவா பேழைக்குள்ள தன் குடும்பத்தை பாதுகாத்தது போல நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நமக்கு குடும்பம் இருக்கு, நமக்கு பிள்ளை இருக்கு, உறவுகள் இருக்கு, வேலை இருக்கு. இவைகளுக்கு மத்தியிலும் நான் தேவனோடு உறவாட வேண்டும். நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிறதையெல்லாம் என்ன செஞ்சாராம்? 22ஆம் வசனம் 6:22 வாசிங்களே. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா என்ன சொல்றாரு? அப்படியே செய்தான். எப்படி? தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சார். நீங்களும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி சொல்றாரோ அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுங்க. காணா ஒரு கல்யாண வீட்டில் பூரா பந்தி வச்சுக்கிருக்காங்க. என்ன நடக்குது? பந்தி விசாரிப்பு நடக்குது. பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனம் சாப்பிட்டுக்கு இருக்கு. பந்தி விசாரிப்புக்காரன் வந்து அழகா மெதுவாக வந்து பக்கத்தில் கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா திராட்சை ரசம் இல்லை, குறைஞ்சிக்கே இருக்கு, இன்னும் 2 லிட்டரு 3 லிட்டரு தான் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற குறைவுகள் மாறிடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின்படி அன்றைக்கு அந்த கானாரூர் வீட்டுல அற்புதம் நடந்துச்சு. எப்பனா கீழ்ப்படிந்த போதே தண்ணியை தூக்கி சாடியில ஊத்து, தண்ணி எதவா மாறும்?
ஆமா. இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:1-2 வசனம் வாசிங்க வேகமா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கைகளை தட்டுங்களேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இன்னொருவர் ஆதியாகமம் 22:1-2 வாசிங்க வேகமா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்கப்போ. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு போய், அல்லேலூயா, அவர் ஒன்று ஈசாக்கை கூப்பிட்டுக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியிருன்னு சொல்லலை, பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லலை, விவசாயம் பண்ணுன்னு சொல்லலை. ஓ மகனை பலியிடுன்றா வெட்டுடான்னு அர்த்தம். மனசு வருமா? சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய மனசு வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு சாக்ரிஃபை பண்ணி தியாகம் பண்ணி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் அழகா ஆதியாகமம் 26:4-5 வாசிங்க வேகமா. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்ல கைகளை தட்டுங்களே. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவன பெற்றோர்கள் யாருக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது பாயிண்ட், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் உன் பிள்ளைகள் உயர்வை காண்பார்கள். எபேசியர் எழுதின நிருபம் 6:1-3 வரைக்கும் வேகமா வாசிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டுங்களேன். இந்த உலகத்தில் ரொம்ப நாள் உசுரோட வாழணும்னாலே அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அப்போ நம்ம யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணுமா? அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா என்ன வருமா? உயர்வு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சின்னா உயர்வு வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல் 17:17 வசனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா தான் தேவ திட்டம் உங்களுக்கு வெளிப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ யாருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததுனால சகோதர யுத்தம் பண்ற இடத்திற்கு யாரு போறா? தாவீது போறார். தாவீது அங்கே போனதுனால தான் கோலியாத் ஒருத்தன் இருக்கான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறான்? நிந்திக்கிறான் அப்படின்ற திட்டமே என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுங்க. ஆமா, நம்ம நினைக்கிறோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தா ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு திருமண காரியத்துல, வேலை செய்கிற இடத்துல
நேரத்தில் அப்படி கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் பிள்ளைகள் துக்கத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறாங்க. அவ பாருங்க, கர்த்தருக்கு அவர் பெற்றோருக்கு தான் தாவீது கீழ்ப்படிந்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தாவீது என்னவாப்பட்டாராம்? ராஜாவா இருந்தார். கர்த்தருக்குள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததுனால தாவீதுக்கு கிடைத்தது மேன்மை தான், உயர்வு தான், ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல் கீழ்ப்படிதல் என்ன வருமா? சந்ததியினுடைய பாதுகாப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இரண்டாவது சந்ததியினுடைய ஆசீர்வாதம். மூன்றாவது உயர்வு. சரி, அப்படி எல்லாரும் எழுந்து நின்று